அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு நேச்சுரல் பிளாசம்ஸ் வியூவர்ஸ். நம்ம இன்னைக்கு கெனில்வர்த்ங்கிற நாவல் தாங்க பார்க்க போகிறோம். இதோட ஆத்தர் சர் வால்டர் ஸ்காட். இந்த ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டோரியில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ்லாம் யாருன்னு சொல்கிறேன். டெட்லி இயர்ஸ் ஆஃப் லைச்செஸ்டர். இவர் யாருன்னா ஆமியோட ஹஸ்பண்ட், எலிசபெத்தன் குவீனோட ஃபேவரட் பர்சன். நெக்ஸ்ட்டு ஆமி ராபர்ட். இவங்க தாங்க நம்ம நாவலோட ஹீரோயின். இவங்க இயர்ல் ஆஃப் லைச்செஸ்டரை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவங்களோட கல்யாணம் பப்ளிக்காக யாருக்கும் தெரியாது. ஒரு சீக்ரெட் லைஃப் தாங்க இவங்க வாழ்ந்துட்டுருப்பாங்க. ரிச்சர்ட் வார்னி. இவர் இயர்ல் ஆஃப் லைச்செஸ்டரோட சர்வெண்ட். ஆண்டனி ஃபாஸ்டர். இவர் ஒரு பெரிய பணக்காரர். இவரோட கஸ்டடியில் தான் ஆமி இருக்காங்க. எங்கே இருக்காங்கன்னா கம்னர் அப்படின்ற ஒரு இடத்துல. ஜெனட். இவங்க ஆந்தோனி ஃபாஸ்டரோட பொண்ணு. எட்வர்ட் ட்ரிசிலியன். இவர் யாருன்னா ஆமியோட ஃப்ரெண்டுன்னு சொல்றதை விட ஆமியை இவர் காதலிச்சிருப்பாரு. லவ் பண்றேன்னு சொல்லலான்றதுக்குள்ள திடீர்னு ஆமி காணாம போயிட்டு இருப்பாங்க. கில்ஸ் கால்ஸ்லிங். இவரு போனி பிளாக் பியர் இன்னோட கீப்பர். மைக்கேல் லம்போன். இவரு கிளிம்ஸ் காஸ்லிங்கோட நெஃப்யூ, அதாவது கிளிம் காஸ்லிங்க்கு மருமகன் முறை வருவாரு. வேலாண்ட் ஸ்மித். இவருக்கு 15 வயசு தாங்க ஆகுது. ட்ரிசிலியனோட ட்ரஸ்டட் அசிஸ்டன்ட். ஜேனட்டை இவர் தான் கல்யாணம் பண்ணிப்பாரு. இயர்ல் ஆஃப் சசெக்ஸ். இவர் எலிசபெத்தன் கோர்ட்ல ஒரு நோபல் பர்சன். இவள தாங்க இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ். வாங்க இப்ப ஸ்டோரிக்குள்ள போலாம். இந்த நாவல் எலிசபெத்தன் 1 பீரியட்ல நடக்கிற மாதிரி இருக்குது. இந்த நாவல் எப்படி ஓபன் ஆகுதுன்னா போனி பிளாக் பியர் இன் அந்த இடத்த தாங்க காட்டுறாங்க. இதை யார் பாத்துக்கிறாங்கன்னா கில்ஸ் காஸ்லிங் பாத்துக்கிறாரு. அந்த இன்ல ஒரு பார்ட்டி நடக்குது. எதுக்காக அந்த பார்ட்டி அப்படின்னா கில்ஸ் காஸ்லிங்கோட மருமகன் மைக்கேல் லாம்பர் ஆர்மியில சர்வீஸ் பண்ணிட்டு திரும்பவும் வந்ததை கொண்டாடுறதுக்காக தான் அந்த இடத்துல ஒரு பார்ட்டி வச்சிருக்காங்க. அங்க யாரெல்லாம் வராங்க அப்படின்னா ட்ரிசிலியன், கார்னிஷ்மேன் போன்ற நிறைய கெஸ்ட் எல்லாம் அங்க வராங்க. வந்த கெஸ்ட் எல்லாம் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு சில விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதுல ஒரு கெஸ்ட் சொன்னாரு, ஆண்டனி ஃபாஸ்டரோட கஸ்டடியில ஒரு அழகான யங் லேடி இருக்கிறதாவும் அந்த யங் லேடிக்கும் இயர்ல் ஆஃப் லைச்செஸ்டருக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு ஊருக்குள்ள பேசிட்டு இருக்காங்க அப்படின்றத பத்தி சொல்றாங்க. உடனே மைக்கேலுக்கு அந்த யங் லேடிய பார்க்கணும்னு ஆசையா இருக்குது. அதனால என்ன அந்த பொண்ணை பார்க்க கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே ட்ரிசிலியானும் அவங்க அந்த பொண்ணை பார்க்கணும் அப்படின்ட்டு போறாங்க. ஸோ ட்ரிசிலியானும் லாம்போரும் அந்த யங் லேடிய பார்க்க போறாங்க. அந்த யங் லேடி வேற யாரும் இல்லைங்க, ஆமி தான். ட்ரிசிலியானுக்கு ஆமிய பார்த்த உடனே அடையாளம் தெரிஞ்சிரும். ஏன்னா ஆமியை தான் இவர் முன்னாடி காதலிச்சிருப்பாரு. அதனால நீ திரும்பவும் உன் வீட்டுக்கு வந்துடு அப்படின்ட்டு கூப்பிடுவாரு. நான் உன்னை இங்கேருந்து காப்பாத்திட்டு போறேன்ட்டு. ஆனா ஆமி ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இயர்ல் ஆஃப் லைச்செஸ்டருக்கும் ஆமிக்கும் கல்யாணம் ஆயிருக்கும். ஆனா இது யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம். ஆமி, ட்ரிசிலியன், மைக்கேல் இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்கும் போது அந்த ரூம்குள்ள ரிச்சர்ட் வார்னியும் வந்துடுவாரு. இவர் யாருன்னா அந்த கம்னர் பிளேஸ்ல ஒரு சர்வெண்ட். உடனே ரிச்சர்ட் வாரன் எதுக்கு நீங்க இங்கெல்லாம் வந்தீங்க அப்படின்ட்டு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அதோட இப்ப இங்க இயர்ல் ஆஃப் லைச்செஸ்டர் வர போறாரு அப்படின்றதையும் ரிச்சர்ட் சொல்லுவான். அதோட அவங்க 2 பேரும் போயிடுவாங்க. இப்ப இயர்லும் ஆமியும் மீட் பண்ணுவாங்க. இவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா ஆமி இயர்ல் கிட்ட சொல்லுவாங்க, நம்மளோட மேரேஜை பப்ளிக்கா கொண்டு வாங்க, நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறது எல்லாருக்குமே தெரியணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆனா இயர்ல் ஆஃப் சசெக்ஸ் அதை வேணான்னு மறுத்துடுவாரு. ஏன்னா எலிசபெத் இயர்ல் ஆஃப் லைச்செஸ்டர் மேல கோவப்படுவாரோ அப்படின்ட்டு இவங்களுக்கு பயம், இவரோட பதவி போயிடுமோன்னு பயம். அதனால இவரு அதை குவீன் கிட்ட சொல்லாம மறைச்சிடுவாங்க. ஏன்னா எலிசபெத்தோட ஃபேவரட் பர்சன் இயர்ல் ஆஃப் லைச்செஸ்டர். குவீன் எலிசபெத்துக்கு இவரை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற எண்ணம் கூட இருக்கும். அந்த பயத்தினாலதான் இயர்ல் ஆஃப் லைச்செஸ்டர் யார்கிட்டயும் இந்த விஷயத்த பத்தி சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த ரிச்சர்ட் வாரன் இருக்காங்கல்ல, அவங்க மைக்கேல் லாம்பரை ட்ரிசிலியான ஸ்பை பண்ண சொல்லி வேலை சொல்லியிருப்பாங்க. இவனை எப்பயுமே கண்காணிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ட்ரிசிலியன் கும்னரை விட்டு ஆமியோட
அப்பாவை பார்க்கறதுக்காக அவரோட நாட்டுக்கு போவாங்க. ஆனா அங்க ஆமியோட அப்பா உடம்பு சரியில்லாத நிலையில இருப்பாரு. அவரால் எந்த உதவியுமே பண்ண முடியாது ஆமியை காப்பாத்துறதுக்காக. அதனால அங்க இருந்து திரும்பவும் லண்டனுக்கே வந்துருவாங்க. இந்த சமயத்துல ட்ரிசிலியன் வேலாண்ட் ஸ்மித் அப்படின்ற ஒருத்தவரை பார்த்திருப்பாரு. இவர் ஒரு யங் மேன், ஒரு 15 வயசு தான் ஆகுது. மெடிசன் அதெல்லாம் கை தேர்ந்தவரா இருப்பாரு. அப்ப யாரை பார்க்க போறாங்க இவங்க 2 பேரும் அப்படின்னா ஏர்ல் ஆஃப் சசெக்ஸை பார்க்க போறாங்க. இவங்க வந்த நேரம் இவரும் உடம்பு சரியில்லாம இருப்பாரு. உடனே வேலாண்ட் ஸ்மித் இவருக்கு சிகிச்சை பண்ணுவாங்க. உடனே அதுவும் கியூர் ஆயிடும். அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே ஆமி அடைச்சி வச்சுக்கிறத பத்திலாம் ஏர்ல் ஆஃப் சசெக்ஸ் கிட்ட சொல்லுவாங்க. இவரோட உயிரையே காப்பாத்தினாங்க இல்லையா, அதனால இவங்க 2 பேருக்கும் உதவி பண்றதுக்கு ஏர்ல் ஆஃப் சசெக்ஸும் ஒத்துக்குவாரு. ஏர்ல் ஆஃப் சசெக்ஸ் ட்ரிசிலியான்லாம் ஆமியோட விஷயத்த பத்தி எலிசபெத் அண்ட் குவீன் கிட்ட அந்த கேஸை எடுத்துட்டு சொல்றாங்க, இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு. இந்த கேஸை கொண்டு வந்த உடனே எலிசபெத் அண்ட் குவீனோட கோர்ட்ல ஏர்ல் ஆஃப் சசெக்ஸ், ஏர்ல் ஆஃப் லெய்செஸ்டர், வாரன், ட்ரிசிலியன் இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. குவீன் எலிசபெத் ஆமியை பத்தி கேட்கும்போது வாரன் ஏர்ல் ஆஃப் லெய்செஸ்டர் மாட்டக்கூடாது அப்படின்றதுக்காக ஆமி என்னோட ஒய்ஃப் அப்படின்ட்டு வாரன் சொல்லிடுறாரு. அது ஏர்ல் ஆஃப் லெய்செஸ்டருக்கு ரொம்ப பெரிய ஷாக்கா இருக்கு. அப்படியா, அப்படின்னா உன்னோட ஒய்ஃப் ஆமியை கோர்ட்டுக்கு அடுத்த தடவை கூட்டிட்டு வா அப்படின்ட்டு வாரன் கிட்ட எலிசபெத் அண்ட் குவீன் சொல்றாங்க. ஆனா வாரன் ஆமியை கூட்டிட்டு வந்தா மாட்டிப்போம் அப்படின்றதுக்காக என்ன சொல்றாருன்னா, அவளுக்கு இப்போ உடம்பு சரியில்லை, ரொம்ப மென்டலி இல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாரு. ஆனா குவீன் அதை ஏத்துக்கல. நீ அவளை கூட்டிட்டு வா, நான் ஒரு ராயல் பிசிஷியனை வச்சு செக்அப் பண்ண சொல்றேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஏர்ல் ஆஃப் லெய்செஸ்டரும் வாரனும் தனியா மீட் பண்றாங்க. நீ ஏன் ஆமியை உன்னோட ஒய்ஃப்னு சொன்ன அப்படின்ட்டு ஏர்ல் ஆஃப் லெய்செஸ்டர் கேட்குறாரு. நான் அப்படி சொல்லலைன்னா நீங்க மாட்டியிருப்பீங்க, உங்களோட நன்மைக்காக தான் நான் அப்படி சொன்னேன் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. உடனே ஏர்ல் ஆஃப் லெய்செஸ்டரும் நீ சொன்னது சரிதான், இல்லைன்னா நான் மாட்டியிருப்பேன் குவீன் கிட்ட, நீ என்னை காப்பாத்திட்ட அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ட்ரிசிலியன் வேலாண்ட் ஸ்மித் கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறாரு. என்னன்னா, வேலாண்ட் ஸ்மித்தை போய் ஆமியை மீட் பண்ண சொல்றாரு. மீட் பண்ணி இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லு அப்படின்னு சொல்றாரு. வேலாண்ட் ஸ்மித்தும் சரின்னு ஒத்துக்கிட்டு ஆமியை பார்க்க போறாங்க. இந்த சமயம் ரிச்சர்ட் வாரன் என்ன பண்றான் அப்படின்னா ஒரு ட்ரிங்க் வச்சிருக்கான். அந்த ட்ரிங்க்கை சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லாத போயிடும், தலைவலி, வாந்தி, அந்த மாதிரி ரொம்ப சிக் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ட்ரிங்க்கு அதை எடுத்துட்டு போய் ஆமி கிட்ட கொடுக்க போறான். இந்த விஷயம் வேலாண்ட் ஸ்மித்துக்கு முன்னாடியே தெரியும். அதனால அவரு ஒரு மாத்து மருந்தையும் கூடவே எடுத்துட்டு போறாரு. இப்ப ஆமியை பார்க்கும்போது இவரு வேலாண்ட் ஸ்மித்தா அப்பியர் ஆகல, அதுக்கு பதில் டிஸ்கைஸ் ஆகியிருக்காரு. அதாவது அவரோட உருவத்தை மாத்திக்கிட்டு மாறு வேடத்துல போயிருக்காரு. எப்படின்னா ஒரு வியாபாரியா போயிருக்காரு, ஒரு மர்ச்சன்டா. ஆமி அவர் ஒரு ரியல் மர்ச்சன்ட் நினைச்சுக்கிட்டு அவர் எடுத்துட்டு வந்த பொருள்லாம் இல்ல எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வேலாண்ட் ஸ்மித் உண்மையை சொல்றாரு. இந்த மாதிரி நான் வேலாண்ட் ஸ்மித், ரிச்சர்ட் வாரன் ஒன்னு அவனோட மனைவி அப்படின்ட்டு குவீன் எலிசபெத் கிட்ட சொல்லியிருக்கிறான் அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்றாரு. ஆனா ஆமி இது எதையுமே நம்பவே இல்லை. நீங்க இங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆமி. உடனே வேலாண்ட் ஸ்மித் யாரை அப்ரோச் பண்றாரு அப்படின்னா ஜானட்டை அப்ரோச் பண்றாரு. வேலாண்ட் ஸ்மித் ஜானட் கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்ப ரிச்சர்ட் வாரன் ஒரு ட்ரிங்க் எடுத்துட்டு ஆமிக்கு கொடுப்பான். அந்த ட்ரிங்கை சாப்பிட்டாங்கன்னா ஆமி ரொம்ப உடம்பு சரியில்லாத சிக்கான மாதிரி இருப்பாங்க. அப்ப இந்த மாத்து மருந்து கொடுங்க அப்படின்ட்டு ஒரு ட்ரிங்க் எடுத்து அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. அதை ஜானட் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வேலாண்ட் ஸ்மித் போனதுக்கு அப்புறம் ஆமியை பார்க்க ரிச்சர்ட் வாரன் வரான். அதே மாதிரி அவன் கையில ஒரு ட்ரிங்க் இருக்கு. இப்ப என்ன சொல்றான் அப்படின்னா, நீ குவீனுக்கு முன்னாடி என்னோட மனைவி அப்படின்னு சொல்லிட்டு வரணும் அப்படின்னு சொல்றான் ரிச்சர்ட் வாரன். ஆனா ஆமி ஒத்துக்கவே இல்லை. நீ ஏன் இப்படிலாம் இருக்கிற, இந்த மாதிரி இவ்வளவு பெரிய பொய்ய குவீன் எலிசபெத் கிட்ட சொல்வியா அப்படின்ட்டு 2 பேருக்கிட்டும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டா அவர் கையில இருந்த ட்ரிங்கையும் ஆமி அப்படியே குடிக்க வச்சிடுறாரு. வேலாண்ட் ஸ்மித் சொன்ன மாதிரியே இப்ப ஆமி ரொம்ப உடம்பு சரியில்லாத மாதிரி ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் ரிச்சர்ட் வாரன் போனதுக்கு அப்புறம் அதோட ஆன்டிடோட
ஜானட் ஆமிக்கு கொடுக்குறாங்க. இவங்களுக்கும் உடம்பு சரியா போயிடுது. அதுக்கப்புறம் திரும்ப வேலாண்ட் ஸ்மித் கிட்ட ஆமி வந்து ஒத்துக்கிறாங்க. சரி, நீங்க சொன்னது சரிதான், நான் உங்க கூட வரேன் எலிசபெத்தை பாக்குறதுக்கு அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. ஆமியும் வேலாண்ட் ஸ்மித்தும் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறமேட்டா இவங்க 2 பேரும் ஒரு இடத்துல தங்கியிருக்காங்க. அப்ப வந்து ஆமி ஏர்ல் ஆஃப் லைச்செஸ்டருக்கு ஒரு லெட்டர் எழுதுறாங்க, அங்க நடந்த சுச்சுவேஷன் பத்தியும் அதுக்கப்புறமேட்டா ரிச்சர்ட் வேரனோட ஈவில் மோட்டிவ் பத்தியும் வந்து ஒரு லெட்டர் எழுதி யாருக்கு எழுதி தராங்க அப்படின்னா ஏர்ல் ஆஃப் லைச்செஸ்டருக்கு தான் எழுதுறாங்க. இதை வந்து வேலாண்ட் ஸ்மித் கிட்ட கொடுத்து நீ ஏர்ல் ஆஃப் லைச்செஸ்டர் கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அந்த லெட்டர் வந்து மிஸ் ஆயிடுது வேலாண்ட் ஸ்மித் கிட்ட இருந்து. அதுக்கப்புறம் எலிசபெத் அண்ட் குவீனையும் ஏர்ல் ஆஃப் லைச்செஸ்டரையும் காமிக்கிறாங்க. ஏர்ல் ஆஃப் லைச்செஸ்டர் வந்து எலிசபெத் அண்ட் குவீன் கிட்ட ப்ரப்போஸ் பண்றாங்க, என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. ஆனா வந்து குவீன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. அதுக்கப்புறம் அங்க யார் வரா அப்படின்னா ரிச்சர்ட் வேரன் வராங்க. குவீன் வந்து ரிச்சர்ட் வேரன் கிட்ட கேக்குறாங்க, இவனோட ஒய்ஃப் எங்க, அவங்கள வந்து இங்க வர சொல்லியிருந்தேன்ல அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ரிச்சர்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கு, பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்ல, நீ கூட்டிட்டு வா, எதா இருந்தாலும் இங்க இருக்கிற ராயல் பிசிஷியனை வச்சு நான் செக் பண்ணிக்கிறேன், ஃபர்ஸ்ட் நான் அவங்கள மீட் பண்ணோம் அப்படின்னு குவீன் சொல்றாங்க. ஆமி வந்து குவீனை பார்த்தாங்க அப்படின்னா அது ஏர்ல் ஆஃப் லைச்செஸ்டருக்கும் ரிச்சர்ட் வேரன் 2 பேருக்குமே ப்ராப்ளம் தான். அதனால இவங்க 2 பேருமே ஒரு பயத்துல இருக்கிறாங்க. திடீர்னு ஆமியே அந்த இடத்துக்கு வராங்க. குவீன் எலிசபெத்துக்கு ஆமியை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஏன்னா குவீன் எலிசபெத்துக்கு ஆமியோட அப்பாவும் முன்னாடியே தெரியும். அவர் யாருன்னா சர் ஹியூ ராப்சர்ட். இவரை வந்து முன்னாடியே குவீன் எலிசபெத் மீட் பண்ணிருப்பாங்க, ஆமியும் மீட் பண்ணிருப்பாங்க. ஆமி கிட்ட வந்து நீ சர் ஹியூ ராப்சர்ட்டோட பொண்ணு தானே அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கப்புறமேட்டா ஆமா நான் தான் ஆமி அப்படின்ட்டு ஆமியும் சொல்லுவாங்க. உடனே ரிச்சர்ட் வேரன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவ வந்து என்னோட மனைவி, இவ வந்து இப்ப மென்டலி இல்லா இருக்கா, பைத்தியமா ஆயிட்டா, அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கா, இவ சொல்றதெல்லாம் நம்பாதீங்க, இவ உடம்பு சரியில்லாததுனாலதான் இப்படி எல்லாம் பேசுறா அப்படின்ற விஷயத்த வந்து குவீன் எலிசபெத் கிட்ட ரிச்சர்ட் வேரன் சொல்லுவான். அதே மாதிரி திரும்ப திரும்ப வந்து அவன் ஆமிய வந்து அவனோட மனைவின்னு சொல்றது வந்து ஏர்ல் ஆஃப் லைச்செஸ்டருக்கு ரொம்ப கோபம் வரும். இருந்தாலும் அவர் வெளியே காமிச்சிக்க முடியாதுல்ல, குவீன் எலிசபெத்துக்கு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் இவரை தண்டிச்சிடுவாங்க அப்படின்ட்டு பயப்படுவாங்க. உடனே ஆமி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இவர் சொல்றதெல்லாம் பொய், அதாவது ரிச்சர்ட் வேரன் சொல்றதெல்லாம் பொய், இது வந்து ஏர்ல் ஆஃப் லைச்செஸ்டருக்கு கூட தெரியும், நீங்க அவரை கூட கேட்டு பாருங்க அப்படின்ட்டு ஆமி வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஏர்ல் ஆஃப் லைச்செஸ்டரும் ஆமியும் தனியா மீட் பண்ணிக்கிறாங்க. ஏர்ல் ஆஃப் லைச்செஸ்டர் வந்து ஆமி கிட்ட கேக்குறாங்க, நீ வந்து ஏன் இப்படி எல்லாம் பண்ற, என் அனுமதி இல்லாம எதுக்கு குவீனை பார்க்க வந்த, என்ன பிரச்சனையில மாட்டி விடலான்னு பாக்குறியா அப்படின்ட்டு 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஆமி வந்து சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க. ஆனா ஏர்ல் ஆஃப் லைச்செஸ்டர் காதுல வாங்குற மாதிரி இல்ல, ரொம்பவும் கோவத்துல கத்திட்டு அங்க இருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஏர்ல் ஆஃப் லைச்செஸ்டரும் ரிச்சர்ட் வேரனும் மீட் பண்ணிப்பாங்க. அப்போ ரிச்சர்ட் வேரன் என்ன சொல்லுவாரு அப்படின்னா ஆமி வந்து குவீன் எலிசபெத்தை மீட் பண்ணி நம்மளோட உண்மையெல்லாம் சொல்லிட்டாங்க அப்படின்னா உங்களோட பதவி போயிடும், நம்ம 2 பேரையும் பிரிசன்ல போட்டுருவாங்க, அது 2 பேருக்குமே கஷ்டம், அதனால நான் வந்து ஆமிய கொலை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. லைச்செஸ்டரும் வந்து அவரோட பதவி போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக சரி அப்படின்ட்டு சம்மதிச்சிடுவாரு ஆமிய கொலை பண்றதுக்கு. அதுக்கப்புறம் ஏர்ல் ஆஃப் லைச்செஸ்டர் கிட்ட ரிச்சர்ட் வேரன் என்ன சொல்வாரு அப்படின்னா ஆமி என் கூட கம்னர் பிளேஸுக்கு வரணும் அப்படின்ட்டு நீங்க சொன்னாதான் ஆமி கேப்பா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஏர்ல் ஆஃப் லைச்செஸ்டரும் சொல்லி அவளை அனுப்பி வச்சிருவாங்க ரிச்சர்ட் வேரன் கூட. அதுக்கப்புறமேட்டா வந்து ட்ரிசிலியனும் ஏர்ல் ஆஃப் லைச்செஸ்டர் 2 பேரும் பேசிப்பாங்க. இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்குவாங்க. ஆக்சுவலா நீ வந்து எதுக்கு ஆமிய கம்னர் பிளேஸ்ல அடைச்சி வச்சிருக்க அப்படின்ட்டு ட்ரிசிலியனும் ஏர்ல் ஆஃப் லைச்செஸ்டர் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அந்த சமயம் யார் வருவா அப்படின்னா வேலாண்ட் ஸ்மித் வந்து ஒரு லெட்டர் எடுத்துட்டு வருவாரு. அந்த லெட்டர் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஆமி வந்து ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துருப்பாங்கல்ல வேலாண்ட் ஸ்மித் கிட்ட, அது வந்து இப்ப கிடைச்சிருக்கும், அதை தான் எடுத்துட்டு வந்து ஏர்ல் ஆஃப் லைச்செஸ்டர் கிட்ட கொடுப்பாங்க. அந்த லெட்டரை படிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து ஏர்ல் ஆஃப் லைச்செஸ்டருக்கு உண்மை எல்லாமே புரியும். எல்லா பிரச்சனைக்கும் காரணம் வந்து ரிச்சர்ட் வேரன், அவன் தான் வந்து இந்த சூழ்ச்சிக்கெல்லாம் காரணம். இப்ப ஆமிய வேற கொலை பண்ண போயிட்டானே, நான் வேற அதுக்கு சம்மதம் சொல்லிட்டேன், என் மனைவியை கொல்றதுக்கு நானே சம்மதம் தெரிவிச்சிட்டேனே
அப்படின்னு சொல்லி ரொம்பவும் அழுவாரு. அப்பதான் வந்து ட்ரிசிலியானுக்கு புரியும், ஆமிக்கு ஏற்கனவே வந்து ஏர்ல் ஆஃப் லெய்செஸ்டர் கூட கல்யாணம் ஆயிடுச்சு, அவ வந்து வேற ஒருத்தவங்களோட மனைவி அப்படின்றது வந்து ட்ரிசிலியானுக்கு புரிய வரும். அதுக்கப்புறமேட்டா ஏர்ல் ஆஃப் லெய்செஸ்டர், ட்ரிசிலியான், வேலன் ஸ்மித் எல்லாரும் போய் குவீன் எலிசபெத்தை மீட் பண்ணுவாங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து ஏர்ல் ஆஃப் லெய்செஸ்டர் வந்து குவீன் எலிசபெத் கிட்ட சொல்லுவாரு. எனக்கும் ஆமிக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, நாங்க அதை வந்து யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சிருந்தோம், என்னை வந்து மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு குவீன் எலிசபெத் கிட்ட மன்னிப்பு கேட்பாரு. இப்ப வந்து ஆமிய காப்பாத்தணும், ரிச்சர்ட் வந்து அவளை கொல்ல போறா அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க. உடனே குவீன் எலிசபெத்தும் ஆமியை காப்பாத்துறதுக்காக சர் வால்டர் ரிலேவையும் ட்ரிசிலியானையும் கம்னர் பிளேஸுக்கு போக சொல்லுவாங்க. ரிச்சர்ட் வேரன் அவங்களுக்கு முன்னாடியே வந்து கம்னர் பிளேஸுக்கு போய் ஆமியை கொலை பண்ணலாம் அப்படின்ட்டு ட்ராப்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த சமயம் ஆந்தனி ஃபாஸ்டர் வந்து என்ன சொல்வாரு அப்படின்னா, ஏர்ல் ஆஃப் லெய்செஸ்டர் வந்து உன்னை வெளியே கூப்பிட்டா மட்டும் வெளியே வா, மற்றபடி யார் உன்னை கூப்பிட்டாலும் நீ உன்னோட கதவை திறக்க கூடாது அப்படின்ட்டு சொல்லி அந்த ரூம்ல வச்சிருப்பாங்க. ஏர்ல் ஆஃப் லெய்செஸ்டர் ஆமியை எப்பயும் பார்க்க வரும்போது ஒரு விசில் அடிச்சு கூப்பிடுவாரு. அந்த மாதிரி விசில் சவுண்ட் வந்து இந்த சமயம் கேட்கும். இதை யார் பண்ணுவா அப்படின்னா வேரன் வந்து அதே மாதிரி விசில் சவுண்டை வந்து எழுப்புவாரு. உடனே வந்து ஏர்ல் ஆஃப் லெய்செஸ்டர் தான் வந்துட்டாரு அப்படின்னு நினைச்சு ஆசையா கதவை திறப்பாங்க. அந்த சமயம் அவங்களுக்கு ஏற்படுத்தி வச்சிருந்தா அந்த ட்ராப் மூலயமா ஆமி வந்து இறந்துட்டு இருப்பாங்க. இவங்க காப்பாத்தலாம் அப்படின்னுட்டு சர் வால்டர் ரிலேவும் ட்ரிசிலியானும் வந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுமே வந்து ஆமி இறந்ததுக்கு அப்புறம் லேட்டா தான் வந்திருப்பாங்க. கடைசியில ஆமி இறந்து போயிட்டு இருப்பாங்க. ஆமியோட இறப்பு அங்க இருந்த எல்லாரையுமே வந்து பாதிச்சிருச்சு. ரிச்சர்ட் வேரன் ஆமியை கொலை பண்ணதுக்காக அவரை பிரிசன்ல புடிச்சு போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பிரிசன்லயே அவரு பாய்சன் குடிச்சு இறந்து போயிடுவாரு. ஏர்ல் ஆஃப் லெய்செஸ்டரும் தான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, ஆமியை கொல்றதுக்கு காரணமா இருந்துட்டோம் அப்படின்னுட்டு அவரோட பதவியில இருந்து கொஞ்ச நாளைக்கு விலகி இருப்பாரு. ஆமியோட அப்பா சர் ஹியூ ராப்சர்ட் வந்து அவரோட சொத்து எல்லாத்தையுமே ட்ரிசிலியான் பேர்ல எழுதி வச்சுட்டு அவரும் அவர் பொண்ணு போன சோகத்துல வந்து சீக்கிரமா இறந்து போயிடுவாரு. சர் வால்டர் ரிலேக்கு அவரோட பொசிஷன்ல இருந்து ஹையர் பொசிஷனுக்கு ரேங்கிங் கிடைக்கும். ட்ரிசிலியானும் ரொம்ப சோகத்தோட ரொம்ப விருத்தியா ஆமி போன சோகத்துல இருப்பாரு. அதுக்கப்புறம் அங்க இருக்க பிடிக்காம அமெரிக்கால இருக்க வெர்ஜீனியாவுக்கு ட்ரிசிலியான் சர் வால்டர் ரிலே கூட போயிடுவாரு. கொஞ்ச நாட்கள்லயே ஆமியை நினைச்சு அவரும் இறந்து போயிடுவாரு. கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் ஏர்ல் ஆஃப் லெய்செஸ்டர் மறுபடியும் வந்து எலிசபெத் அண்ட் குவீன் கோர்ட்ல வேலை செய்வாரு. வேலன் ஸ்மித் ஜெனட்டை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆமியோட ரூம் பக்கத்துல ஒரு ஸ்கெலிட்டனை காமிப்பாங்க. அந்த ஸ்கெலிட்டன் யாரு அப்படின்னா ஆந்தனி ஃபாஸ்டர். அவர் கையில வந்து ஒரு கோல்டு பார் தங்க கட்டிய வந்து புடிச்சுக்கிட்டு இறந்து போயிட்டு இருப்பார். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவரோட எலும்பு கூட வந்து கண்டுபிடிப்பாங்க. ஆமி இறந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் எப்படி இருக்கிறாங்கன்றத வந்து காமிச்சு இந்த நாவலை முடிக்கிறாங்க. இப்படிதாங்க இந்த நாவல் ஒரு டிராஜிக் எண்டோட முடியுது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஏதாவது ஸ்டோரி நான் போடணும்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஸ்டோரியில ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரிப்ஷன் மூலமா தெரிவிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.